பராசக்தி படம் இன்னைக்கு வெளியானுச்சுல, இது வந்து ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு. இந்த திரைப்படம் வந்து சென்சார் போர்டு வந்து சர்டிஃபிகேட் வாங்க போனப்போ 25 இடங்கள்ல வந்து கட் பண்ணிட்டாங்க. முக்கியமான சீனை கூட கட் பண்ணிட்டதா சொன்னாங்க. அதாவது இந்தி ஒளிய அப்படிங்கிறத கட் பண்ணிட்டாங்க, இந்தி அரக்கி அப்படின்னு சொன்னதெல்லாம் கட் பண்ணிட்டாங்க. ஏன்னா இது வந்து மொழிப்போரை பற்றியான படம். இது வந்து அந்த மாதிரி பாதகைகள்லாம் எடுத்துக்கிட்டு தான் அந்த காலத்தில் கல்லூரி மாணவர்கள் வந்து போராடினாங்க. அந்த கல்லூரி மாணவர்களுடைய போராட்டம் தான் இந்த படத்தோடைய கதையே. அந்த இதெல்லாம் காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அறிஞர் அண்ணா அவர்களுடைய வசனத்தையும் அதில் வந்து கட் பண்ணிட்டாங்க. அதாவது நான் வந்து தமிழ்நாடு முதல்வர் ஆனதுக்கப்புறம் சுயமரியாதை திருமண சட்டம், அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாட்டில் வந்து இருமொழி கொள்கை, இந்திக்கு இடமில்லை, தமிழும் ஆங்கிலம் மட்டும்தான் இருக்கும். மூன்றாவதாக தாய் திருநாட்டிற்கு தமிழ்நாடு என்ற பெயர் வைத்திருக்கிறேன். இந்த மூன்றையும் வந்து வேற யாராவது மாற்றணும்னு நினைச்சா அதை வந்து மாற்ற முடியாது. அவர்களுக்கு ஒரு அச்சம் வரும், தமிழ்நாடு மக்கள்லாம் வெகுண்டு எழுந்து போராடுவார்கள் அப்படிங்கிற ஒரு அச்சம் இருக்கிற வரைக்கும் இந்த நாட்டை அண்ணாதுரை தான் ஆளுகிறான் அப்படிங்கிற பொருள் இருக்கும் அப்படின்னு அறிஞர் அண்ணா சொன்னார். அவர் சொல்லி 50 வருடங்கள் ஆயிடுச்சு. அந்த அச்சம் வந்து அவர்களுக்கு இருக்குன்னு அண்ணா சொன்னார். ஆனால் அந்த அச்சம் உண்மைதாங்கிறத இன்னைக்கு சென்சார் போர்டு நிரூபிச்சிருக்கிறாங்க. எப்படின்னா அந்த வசனத்தை வந்து படத்தில் வைக்க விட மாட்டேன்ட்டாங்க. அதாவது எத்தனையோ படங்களுக்கு வந்து சென்சார் போர்டு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. இஸ்லாமியர்களுக்கு விரோதமாக வருது, முஸ்லீம்களுக்கு விரோதமாக வர படங்கள் எல்லாம் வெளியில் விட்டுறாங்க. இந்த வசனம் வந்து யாரையும் காயப்படுத்த போகிறதே இல்லை. ஆனாலும் ஆரிய கூட்டம் வந்து அலறுகிறார்கள், இதை பார்த்து அலறுவார்கள் அப்படின்னு அன்னைக்கு அண்ணா சொன்னது இன்னைக்கு நிரூபணம் ஆயிருக்கு. இன்னைக்கு அந்த வசனத்துக்கு வந்து பயப்படுறாங்கல்ல, இதை வச்சு வெளியிட்டிருக்கலாம். ஆனாலும் அவர்கள் வந்து பயந்ததுனால இன்னைக்கு சோசியல் மீடியாவில் அவருடைய வசனங்கள் தான் இன்னைக்கு மிகப்பெரிய ட்ரெண்ட் ஆகி போயிட்டு இருக்கு. அண்ணாதுரை கொண்டு வந்த இவற்றை எல்லாம் மாற்ற வேண்டும் என்று கருதினாலே உடனே மக்கள் வெகுண்டருவார்கள் என்கிற அச்சமும் கூடவே வரும். இந்த அச்சம் எவ்வளவு காலத்திற்கு இருக்கிறது, அவ்வளவு காலத்திற்கும் ஆட்சியில் யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அண்ணாதுரை தான் இந்த நாட்டை ஆழ்வதாக கூறும்.